ஏ தேவிகா, ஏ தேவிகா, ம் என்ன வர சொல்லிட்டு நீ என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? சொல்கிறேன் இரு. எதுக்கு வர சொன்னேன்னு. நீ யோசிக்கிறத பார்த்தா உங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கலைன்னு தெரியுது. கரெக்டா? ம் ம் உன்னை பற்றி விசாரிச்சிருக்காரு, உன்னை ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஆனால் அவருக்கு ஏனோ உன்னை பிடிக்கல. 6 ஃபீட் இருக்கேன், நல்ல கம்மலில் வேலை பார்க்குறேன், எந்த கெட்ட பழக்கமும் எனக்கு கிடையாது. என்ன ஒன்று, உன்னையோட கொஞ்சம் கலர் கம்மி, அவ்வளோதானே. கொஞ்சமா? இப்போ எதாண்டி பிரச்சனை? அதெல்லாம் இல்லைடா. நீ வேற ஜாதி, நான் வேற ஜாதி. ஜாதியா? ம் ஜாதி கூட இந்த காலத்தில் பார்க்குறாங்களா? டேய், கடவுள்லையே ஒவ்வொரு ஜாதிக்கு ஒவ்வொரு குலதெய்வம் வச்சு கும்பிடுற நாடுறா இது. இதில் மனுஷங்களுக்குள்ள ஜாதி இருக்கேன்னு வருத்தப்பட்டா எப்படி? சரி, உங்கள் அப்பா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கலைன்னு வச்சுக்க, என்னடி பண்ணலாம்? ம், முதல்ல நம்ம 2 பேர் நல்லா ஓட கற்றுக்கணும்டா. நான் எவ்வளோ சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன், நீ காமெடி பண்ணிகிட்டு இருக்க. ஐயோ, உனக்கு தாண்டா புரியல. இப்போ லவ் பண்ணி வீட்டில் ஒத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு கார்லேயோ ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ போய் கல்யாணம் பண்ணிக்கிறவங்கள எல்லாம் என்ன சொல்கிறாங்க? ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படி தானே சொல்கிறாங்க? அதான் அவங்க விரட்டிட்டு வர்றதுக்குள்ளே நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கணும்டா. உனக்கு எதுலேயுமே சீரியஸ்னஸே கிடையாது, எல்லாத்துலேயுமே உனக்கு விளையாட்டு தான். சஞ்சய், நான் அதுக்கு ஒன்று வர சொல்லலை. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும். அடிக்கடி பார்க்குறேன், நீ இருமிக்கிட்டே இருக்க. நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும்டா. சரி சொல்லு. கொஞ்ச நாளாக நான் அதை உன்கிட்ட மறைச்சிட்டேன். நான் சொன்னால் நீ கோவப்படக்கூடாது. கோவப்பட மாட்டேன், சொல்லு. சத்தியமா? சத்தியமா. நான் ரொம்ப நாள் இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன். எனக்கு கொஞ்ச நாளாகவே ரொம்ப இரும்பலாக வருதா, உடம்பெல்லாம் குறைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகுது. ப்ரெஸ்ஸில் வேற அடிக்கடிக்கு பெயின் வருது. நான் வந்து அப்பாவை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணி பார்த்தேன்னா, செக் பண்ணதில் எனக்கு பிரஸ்ட் கேன்சரா. உனக்கு இது கிரிட்டிக்கல் கண்டிஷன் இல்லையே? அப்படிலாம் இல்லடா, செஸ்ல ஏதோ கட்டி இருக்கான். அது சரி பண்ணணும்னா ஒரு மேஜர் ஆப்ரேஷன் பண்ணணுமா. அது வந்து 90% பாசிட்டிவா முடியறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்கேஸ் அது நெகட்டிவா முடிஞ்சிருச்சுன்னா ஹே, என்னடா அப்செட் ஆக மாட்டேன்னு சொன்னேன், இதுக்கே அப்செட் ஆனா எப்படி? எனிவே, மை டேஸ் ஆர் கவுண்டட். இதுக்கப்புறம் உன்னை நான் பார்ப்பேனா மாட்டேனான்னு கூட தெரியல. எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் அமெரிக்காலேருந்து ஷார்ட் ட்ரிப்பாக சென்னைக்கு வராரு. அவர் வந்தால் தான் இதை பற்றி டீட்டெயில்டாக தெரியும். ஹேய் சஞ்சய், என்னடா அழுதுகிட்டு இருக்க? எனக்கு தான் சென்டிமெண்ட்லாம் பிடிக்காதுன்னு தெரியும்ல. லைஃப்ல இல்லைனாலும் உன்ன மாதிரி என்னால ஜாலியா இருக்க முடியாது தேவிகா. நீ செத்து போற தெரிஞ்சும் என்னை சிரிக்க சொல்றியா? அதுக்காக அழுதுட்டே இருக்க போறியா? ஹே, பிறக்கும் போது தான் அழுதுட்டே பிறக்கிறோம், வாழும் போதாச்சும் சந்தோஷமா வாழலாம்லடா. லைஃப் இஸ் டு என்ஜாய்டா. உன் கூட எப்படி எல்லாம் வாழறேன்னு நான் எவ்வளவு கற்பனை பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? என்ன கற்பனை பண்ணி வச்சிருக்க? உங்க அப்பா என்னை ஏத்துக்கலான்னு பரவாயில்ல, உன்னை எங்க ஊருக்கு கூட்டிட்டு போய் உன் கழுத்துல தாலியை கட்டி நானே சம்பாரிச்சு எல்லா காசையும் உன் கையில கொடுத்து உன்னை உசுருக்கு உசுரா நான் வச்சு உன்னை காப்பாற்ற வேண்டிய உன்னைய. இப்போ என்ன உனக்கு? நீ சம்பாதிச்ச காசு என்கிட்ட கொடுக்கணும், அவ்வளோதானே? உன்கிட்ட ₹1 இருக்கா? ஃபீலிங் எல்லாம் போதும், காசு எடுறா, கொடு. இந்த ₹1 எதுக்கு வாங்கினேன் தெரியுமா? நான் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு தான் சாவேன். அதில் நான் செத்ததுக்கப்புறம் இந்த ₹1 என்னோட நெத்தியில் வச்சு என்னை புதைச்சிருங்கன்னு எழுதியிருப்பேன். ஏன் தெரியுமா? இந்த ₹1 என்னோட நெத்தியில் இருக்கும்போது எனக்கு எப்போவுமே உன்னோட நினைப்பு இருந்துகிட்டே இருக்கும். நீ வேணா ஒரு வாட்டி ட்ரையல் பார்க்குறியா? என்னுள்ள மகிழ்வது ஏனோ உன்
சொந்தம் கொள்ளத்தானோ என் கோவிலில் நீ தெய்வம், நீ வந்த பின்பு வசந்தம். அழகே அருகே நீ வந்தாய், இரவே இனிதாக மாறும். என் உள்ளம் மகிழ்வது ஏனோ, உன் சொந்தம் கொள்ளத்தானோ. அதான் முறையா தன்னை கொல்றதுக்கு பணம் கொடுக்கிற ஒரே ஆள் நீதான் இல்ல. ஆமாம் சார். எவ்வளவு தருவ? எவ்வளவுல தருவ? 2 lakhs சொன்னேன் சார். 2 லட்சமா? ஏல இன்னைக்கு விலைவாசி தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. ஒன்ன கொல்லணுங்க, 5 லட்சத்தை குறைச்சு ஒத்துக்க மாட்டேன் இல்லங்க. என்ன பண்றது? எப்படி கொடுப்ப பணத்தை? எப்படி கொடுப்ப? ஏடிஎம்ல சார். ஏடிஎம்மா? ஆமாம் சார். எதுக்கு? அங்க போய் என்ன காட்டி கொடுக்கவா? இல்லை சார், கூகுள் பேல போகிறேன் சார். எப்படி கொடுப்ப? ஏல இந்த கூகுள் பே எல்லாம் எனக்கு வேண்டாம் சார். ஜிபே சார். ஜிபே வேண்டாம்ல மூதி. செக் வச்சிருக்கியா? வச்சிருக்கேன் சார். செக் வச்சிருக்கால? இருக்கு சார். எழுது. எங்க ஆளே காணோம் சார். என்னல அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்க? செக் எழுதிட்டியா? கொண்டா. 2 லட்சம் ரூபாய். சஞ்சய் ராமசாமி இதான் உன் ட்ரெஸ்ஸா? ஆமா சார். சரி, நம்ம கிட்ட பணம் வந்துருச்சு. உன்னை போட்டுருவோம்ல, நிச்சயமா உன்னை போட்டுருவோம். இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு நாள் குறிக்கணும்ல. அது வந்து 14ஆம் தேதி அல்லது 15ஆம் தேதி. உனக்கு அன்னைக்கு தான் கண்டோம். சரி சார். 14ஆம் தேதி காலையில இருந்து 15ஆம் தேதி ராத்திரிக்குள்ள உன்னை போட்டுருவாங்க. சரிங்க சார். கையை கொடு. உலகத்துல எல்லாரும் நல்லா வாழணும்னு தான் வாழ்த்துவான். நீ 15ஆம் தேதிக்குள்ள உன்னை நாங்க போட்டு தள்ளிடுவோம்னு வாழ்த்துறேன். உடம்ப பாத்துக்க. ஏய், 15ஆம் தேதிக்குள்ள போன் பண்ணாத. போன் பண்ணா சரி சார். உபயோகத்தில் இல்லைன்னு வரும். 15ஆம் தேதி ஞாபகம் வச்சுக்கல. ஏல ஒன்னும் சொல்ல மறந்துட்டேங்க. வா. பணமெல்லாம் வாங்கின ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டோம்ல சார். உன்னை கொல்லதுக்கு ஆளை அடையாளம் தெரியணும்ல. உன் போட்டோ வேணும்ல. கண்டிப்பா வேணும் சார். நல்ல சிரி. சாவதுக்குள்ளேதான் கடைசி சிரிப்பு. சொன்னாக்க மாற மாட்டீங்களா சார்? ஒன்றும் சார். எங்க நெட்வொர்க்கோட கொள்கை என்ன தெரியுமா? வாக்கு கொடுத்தா நாங்க என்ன சொல்லுவோம் தெரியுமா? உங்க தற்கொலைக்கு நாங்க கேரண்டி. வரட்டா? சப்போட்டா, ஆரஞ்சு, ஆப்பிள்மா. சப்போட்டா, ஆரஞ்சு, ஆப்பிள்மா. ஏய் சஞ்சய், ஏய் கூப்பிட போயிட்டே இருக்கா. என்னாச்சு இவனுக்கு? சார், உங்களை தான் கூப்பிட்றாங்க பாருங்க. என்ன கூப்பிட போயிட்டு இருக்காரு? ஏய் பைத்தியம், நில்லுடா. ஏய் சஞ்சய், என்னடா கூப்பிட போய்கிட்டே இருக்க? எவ்வளோ நாள் ஆச்சு? உனக்கு ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருது. நானும் தான் ஃபோன் பண்ணேன். உன் ஃபோனு தான் சுவிட்ச் ஆஃப்னு வருது. சரி, எடுக்கல. அதை விடு. நானே ஒரே ஹாஸ்பிட்டல் வீடுமா அலைஞ்சி ஒரே டயர்டாக ஆயிட்டேன்டா. சரி, உனக்கு ஒரு குட் நியூஸ். ஐயோ, நீ குட்டி சொன்னாலே எனக்கு சாக்கு தாண்டி ஆகுது எனக்கு. இல்லடா, உண்மையாவே ஒரு அமெரிக்கா டாக்டர் என்னை செக் பண்ணி எனக்கு கேன்சரே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்படியா? சந்தோஷம், கை கொடு. நான் முதல்ல போய் செக் பண்ணல, அந்த ஹாஸ்பிட்டல்ல தப்பா பார்த்து டயக்னோஸ் பண்ணி சொல்லிருக்காங்கடா எனக்கு கேன்சர்னு. அது ஒரு சாதாரண கட்டி தான், எனக்கு கேன்சர்லாம் இல்ல. இப்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இப்ப லேசர்ல மைனர் ஆபரேஷன் பண்ணி சரி பண்ணிடலாமா ஈஸியா. சரி, நாளைக்கு என்ன நாள் தெரியுமா? என்னோட பிறந்த நாள்ரா, அது கூட தெரியலையா? மறந்துட்டேன். நானே பைத்தியக்கார மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கேன். சாரிடி, சாரி. சரி, ஓகே. நான் நேத்தே அப்பா அம்மா கிட்ட நம்ம கல்யாணத்தை பத்தி பேசிட்டேன். அவங்க உன்னை வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்க. நாளைக்கு நம்ம கல்யாணத்தை பத்தி அவங்க உன்கிட்ட பேசுவாங்க. சோ நீ நாளைக்கு கண்டிப்பா மறக்காம வீட்டுக்கு வந்துரு. ரியலி? ஆமா. God is great.
நாளைக்கு ஆகஸ்ட் 15 உனக்கு லீவ் தானே? மறக்காம வந்து சேர்ந்துரு. நான் போயிட்டு வரேன், சரியா? பாய். 14ஆம் தேதி அல்லது 15ஆம் தேதி உனக்கு அன்னைக்கு தான் கண்டம். ஐயோ, ஏ தேவிகா, ஏ தேவிகா நில்லு, ஏ தேவிகா. சஞ்சய், எப்படா வந்த? நான் முதலே வந்துட்டேன். நீ டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த. சரி, உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு நான் இங்கே உட்காந்துட்டேன். என்ன விஷயம்? ரொம்ப டல்லா இருக்க. தேவிகா அப்பா உன் காதலை ஏத்துக்கலையா? அவர் ஏற்றுக்கிறாம போகிறாரு. அது ஒன்றும் முக்கியம் இல்லடி. இப்போ நான் பெரிய ஆபத்தில் மாட்டியிருக்கேன். ஆபத்தா? என்னடா ஆபத்து? என்னடா இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுத்திருக்க? தெரியாதனமாக பண்ணி தொலைச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியல. அவனுக்கு ஃபோன் பண்ணியா? அவனுக்கு ஃபோன் பண்ணா அந்த நம்பர் உபயோகத்தில் இல்லைன்னு வருது. ஏன் வாழ்க்கையில் மாத்திரம் இந்த கஷ்டமும் பிரச்சனை எதுக்கு வருதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. என்னை விடவா உனக்கு லைஃப்ல அவ்வளோ பெரிய கஷ்டம்? எனக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாடியே எங்க அப்பா போயிட்டார். நானும் அம்மாவும் மட்டும்தான். ரொம்ப கஷ்டம். சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு பெரிய நடிகை ஆகணும் லட்சியம். எனக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல இங்க அடிபட்டு பல்லெல்லாம் உடைஞ்சு முகமே மாறி போச்சு. நான் லவ் பண்ண பையனும் என்னை விட அழகா ஒரு பொண்ணு கிடைச்சதும் அவன் என்னை ஏமாத்திட்டு போயிட்டான். நல்ல வேலையும் கிடைக்கல. நிச்சயம் ஒரு நாள் நான் பெரிய நடிகையா வருவேன்னு நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப சொல்லு, என்னை விடவா லைஃப்ல உனக்கு ஒரு பெரிய கஷ்டம் வந்துருச்சு? இன்னைக்கு தேதி 14. ஆமா, நாளைக்கு 15ஆம் தேதிக்குள்ள உன்னை கொல்லலன்னா நீ தப்பிச்சிருவல்ல? தப்பிச்சிருவேன். ஐடியா. இங்கிருந்து எங்க வீடு ரொம்ப தூரம். எங்க வீட்டுக்கு வா. நீ மொட்டை மாடியில வந்து படுத்துக்க. காலையில விடிஞ்சதும் நம்ம தேவிகா வீட்டுக்கு போயிடலாம். சரியா? சரி. போற வழியில இதை எங்க கூத்துப்பட்டல கொடுத்துட்டு போயிடலாம். சரி, வா வா சீக்கிரம். இல்லையா, என்னை காப்பாத்துங்க ப்ளீஸ். சஞ்சய், நீ விட்டுருங்க. சஞ்சய், டேய் கீழே இறங்கி வாடா. வா, இறங்கி வா கீழே. நேற்று நைட்டு பெரிய கனவு கண்டேன்டி. யாரோ என்னை கொல்ல வர மாதிரி. அதாண்டி மேல இருந்து கத்துனே எப்படி. சரியான லூசுடா நீ. சரி சரி, சீக்கிரம் குளிச்சுட்டு கிளம்பு. நம்ம தேவிகா வீட்டுக்கு போகணும். சரிடி. சஞ்சய் நில்லுடா. நில்லுடா. என்னடா வண்டி ஓட்டுற? போடா சீக்கிரம். சீக்கிரம் போ. எப்படி கண்டுபிடிச்ச பத்தியால? நான் வருவேன்னு நீங்க எதிர்பார்க்கல. எங்க ஓடுறீங்க? அப்படியே ஓடி தப்பிக்க பாக்குறீங்களா? இந்த கூத்துப்பட்டையில் நடிக்கிற பொண்ணு தானே நீ? ஆமா சார். எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் இங்க வந்திருக்கோம். ரோட்ல என்ன பார்த்தா அப்படியே போக்கு காட்டி ஓடிக்கிட்டே இருக்கிய. எவ்வளவு தூரம் என்ன ஓட வைப்பிய? இல்ல எனக்கு வயசு என்ன தெரியுமா? எப்படி வந்து பிடிச்ச பத்தியா? சார் அம்பிகா சார் தான் வீர் சார். இவர்கிட்ட தான் பணம் கொடுத்து என்னை கொல்ல சொன்னேன். சார் ப்ளீஸ் சார், தயவுசெய்து கொன்றாதீங்க சார். ப்ளீஸ் சார். பாவம் சார் அவன். சொல்ல அம்பிகா. அவனை விட்டுருங்க சார். விட்டுருங்க அவ சார். பொழைச்சிக்கிட்டா சார். ஆமா சார். அவ இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கா. அவளுக்கு ஒன்றும் நோய் இல்லை. கரெக்டா?
ஆஸ்பத்திரியில் சொல்லிட்டாங்க. அதை வந்து உன்கிட்ட சொன்னா. உன் காதலி பேர் தேவிகா. சார் சார் நான் கொடுத்த பணம் கூட வேணாம் சார், என்னை ப்ளீஸ் சார், என்னை விட்டுருங்க சார். பணம் வேண்டாம்னா விட்டுருவோமா? ஏன்னா எங்கள் கொள்கையே என்ன தெரியுமால, காசு வாங்கினா போட்டு தள்ளிடுறதுதான். சார் வேணாம் சார். அவசரப்பட்டு உன்னை கொண்டு இருந்தால் என்ன பண்ணியிருப்ப? ஒன்று ஞாபகம் வச்சுக்க. இப்போ ஒரு உண்மையை சொல்லுதேன். நான் தாதாவும் இல்லை, ஒரு சோதாவும் இல்லை, வெறும் சாதா. இல்லை உன் நல்ல நேரமோ என்னமோ எனக்கு ஃபோன் வந்ததுல 15ஆம் தேதிக்குள்ள கொல்லலைன்னா இவர் தற்கொலை பண்ணிக்கு வரான். அங்கங்க ஓடி உன் காதலி பொழைச்சிக்கிட்டால, சாவலடா, சந்தோஷமா இருங்கடான்னு சொல்லத்தான் நான் உங்களை கூப்பிட்டேன். நீங்க விடாம என்ன போட்டு உயிரை வாங்கிட்டீங்களே. இப்போ ஒரு பெரிய சர்ப்ரைஸ் பாக்குறியா? என்ன சார்? பாரு. ஏய் தேவிகா, வால இங்க வா. ஆத்தா, நான் தான் ஃபோன் பண்ணி வர சொன்னேன். டேய் ஒன்று தெரிஞ்சுக்கங்கடா, நான் சொல்றதை மட்டும் கேளுங்கடா. மண்டையில் ஏற்றிங்கடா எல்லா சின்ன பசங்களும். அவசரப்பட்டு எல்லாரும் தற்கொலை பண்ணுதேன் கீழே. ஒரு விஷயத்தை யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா? மரணங்கிறது ஒரு மனுஷனுக்கு எப்போ வரும்னு கடவுளை தவிர யாராலையும் தீர்மானிக்க முடியாது. ஆனா ஜனனம் ஸ்கேன் பண்றாங்க, என்ன குழந்தை பிறக்குதுன்னு சொல்றாங்கல்ல. மரணத்தை கடவுள் வச்சுக்கிட்டான். அது எப்ப முடியுதுன்னு யாருக்கும் தெரியாதுல்ல. ஒருவேளை உனக்கு உன் மரண தேதி முன்கூட்டியே தெரியுதுன்னு வை. 100 வயசு வரைக்கும் நீ இருப்பேன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவ? புலி வாயை திறந்தா அதுக்குள்ள தலையை விடுவ. உயரமான 2000 அடி உயரத்துல இருந்து கீழே குதிப்ப. கரெக்டா? உனக்கு திமிர் வந்துடும். ஆனா அடுத்த வாரமே நீ செத்து போறேன்னு தெரிஞ்சிருச்சு. எப்படியோ தெரிஞ்சிருச்சு. பயத்துல இன்னைக்கே செத்துருவ. உனக்கு சந்தோஷமா? உனக்கு சந்தோஷம்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். உலகத்துல எவனாவது ஒரு காதலை தான் காதலி செத்து போறான்னு வை, தன்னையே கொலை பண்ண பணம் கொடுப்பானா? இந்த பையன் பணம் கொடுத்தான். அவ சாகிறதுக்குள்ள நான் சாகணும், இல்ல தற்கொலை பண்றேன்னா இப்படி ஒரு மருமகன் கிடைப்பானா? இதுக்கப்புறமும் ஜாதி இல்ல மதம் இல்லைன்னு சொல்லுவான் அவன். இல்ல அங்கிள், எங்க அப்பா எங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. நீ கவலைப்படாத, உன் கல்யாணம் நல்லபடியா முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் பாக்கி இருக்கு. என்ன சார்? இரு இது என்னன்னு பாரு. சார் எவ்வளவு கொடுத்த நீ? 2 lakhs சார். அதுல எவ்வளவு இருக்கு? 5 lakhs இருக்கு சார். 3 லட்சம் என் கல்யாண கிஃப்ட் இல்ல. தேங்க்யூ சார். உனக்கு சந்தோஷமா? நல்லா இருக்குடா. இனிமே இந்த மாதிரி தப்பான முடிவு எடுத்துறாதீங்க. நீ என்கிட்ட வாமா.